சர்வர் சுந்தரம் நம்ம சந்தானம் அவர்கள் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 12லிருந்து 13 வருஷமா ரிலீஸ் ஆகாம கிடப்பில இருக்கிற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இருந்தது. ஆனா இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் இந்த படத்தை மறந்துட்டாங்க. நிறைய பேர் இல்ல. இந்த மாதிரி ஒரு படம் இருந்தது அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. திடீர்னு எல்லா பிரச்சனையும் முடிச்சு நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன் பொங்கலுக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. லாக்டவுன்ல டைரக்டா ஓடிடில கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஓடிடி கிட்ட பேசினாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல. அதுல குறிப்பா ஏகப்பட்ட சட்ட சிக்கல், வர்த்தக ரீதியா இந்த படம் மிகப்பெரிய பினான்சியல் பிரச்சனையில இருந்தது. அதெல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களாமா. இந்த வாட்டி மிஸ் ஆகாது, கண்டிப்பா வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னமும் டேட்டை அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா இன்னைக்கு ஒரு புது ப்ரோமோவ படத்தரப்புல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு சக்கர பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இன்னைக்கு சக்கர பொங்கல் சொல்ற? சக்கர பொங்கல்னா என்ன பொங்கல்? காணும் பொங்கலா, மாட்டு பொங்கலா? ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் காணும் பொங்கலுக்கு வரப்போதா, மாட்டு பொங்கலுக்கு வரப்போதா, இல்லை கண்ணுக்குட்டி பொங்கலுக்கு பொங்கலுக்கு வரப்போதான்னு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு வராங்க போல இருக்கு. அதுக்காக இப்போதான் அப்படி சின்னதாக ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோ பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனால் ரொம்ப அவுட்டேட்டடான மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ எடுத்த படம் இல்லையா? அப்போ இருக்கிற கலர் கிரேடிங் இந்த விஷுவலுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது படம் எப்படி ஓடும்னு தெரியல. மேபி கிளிக் ஆச்சுன்னா ஹிட் ஆகிடலாம், இல்லைனா ஃப்ளாப் ஆகலாம். மதகத ராஜாவும் பல வருடங்களுக்கு கழித்து தான் வந்துச்சு. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி போன பொங்கலுக்கு. போன பொங்கலுக்கு வந்த படங்கள்லேயே ஹிட்டான திரைப்படம் அது மட்டும்தான். அந்த மாதிரி இதுவும் சம்பவம் பண்ணிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் பொங்கலுக்கு டெஃபினட்டாக இந்த திரைப்படம் வருதாமா? வெயிட் பண்ணி பார்ப்போம்.